சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் 5 வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும். சாதாரண பிரதோஷ வழிபாடு தரும் பலன்கள் போன்று 1000 மடங்கு பலன் தரக்கூடியது இந்த சனி பிரதோஷம். பிரதோஷ வேளையில் சிவலிங்க மூர்த்தியை ரிஷபதேவரின் இரு கொம்புகளுக்கிடையே கண்டு வணங்க வேண்டும். பிரதோஷ தினத்தன்று மறவாமல் நந்திகேஸ்வர வழிபாடு செய்ய வேண்டும். சனி பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுவதன் மூலம் தோஷங்களை நீக்குவதுதான் சனி பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷத்தன்று ஓம் ஆம் ஹவும் சவும் என்ற மந்திரத்தை ஒரு சிவாலயத்தில் ஒரு முறை சொல்லுங்கள். நாம் நமது முந்தைய 7 பிறவிகள் ஏற்பட்ட பாவங்கள் அழிந்துவிடும் என்பது நம்பிக்கை. சனி பிரதோஷ நாளில் அதிகாலையில் நீராடி திருநீரணிந்து சிவநாமமான நமசிவாய ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து மாலையில் கோவில் சென்று சிவ தரிசனம் செய்து நந்திக்கு பச்சரிசி வெல்லம் படைத்து நெய் தீபம் ஏற்றி பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். சனி பிரதோஷத்தை முறையாக வழிபட நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப 7 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, அஷ்டம சனி காலகட்டத்தில் பலன் கொடுத்துக் கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவானின் கோபம் தணிந்து துன்பம் நீங்கும். விரதம் மேற்கொண்டால் சிவனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் நம சிவாய.